ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுடுத்து கையில் நெக்கு உதறதோ ஏன் உதறதோ எனக்கு தெரியல, ஏன் நடுங்குறதோ எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது இவங்களுக்கு. என்னம்மா இப்படி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே சமாதானம் பண்ண கூப்பிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்க அதான் மீசக்கார அங்கிள் இருக்காரு, கட்டத்துறைக்கு கட்ட மீசை வரைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ என்ன நக்கல் அடிக்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் எடுக்கலே அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்தை கொளுத்தி போட்டுட்டு அதான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பொண்டாட்டி வீட்டில் நடக்கிறது அம்மாட்ட வந்து சொல்லி ஆனந்தப்படுற புருஷன்களுக்கு மத்தியில் வேற லெவல்ப்பா, நீ பக்கா மாஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சமாளித்து பார்க்குறாரு, கடைசியில் முடியலைங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிறே, இப்படி ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிச்சு. பாட்டி உனக்கு வேற வேலையே இல்லையா பாட்டி, பாட்டிக்கு பாயசத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு விஜய்க்கு ரியாக்ஷனு. ஆக மொத்தத்தில் என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னீங்க நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் சொல்ல அதுக்கப்புறம் சரண்டர் என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பேசினது தானே, கன்சீவாக இருக்க டைமில் இப்படியே குத்துற மாதிரி பேசுறது பாவம் இல்லை. எது பேசினாலும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசலாமா? மேலே மொட்டை மாடியில் உட்காந்து ஊன அழுக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தவங்களுக்காக நீ ஏமா பார்க்குற, நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு புருஷன் கிடைக்குமாமா, ஏமா நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கன்சீவாக இருக்க டைம்லலாம் முக்கால்வாசி பெண்கள் புருஷனாலேயே நிறைய அனுபவிப்பாங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே குறை சொல்கிற ஆண்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சப்போர்ட் உள்ள புருஷனுக்கு நீ என்னம்மா பண்ணுற போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் கங்கா ஒரு பக்கம் அழுகிறது என்ன, பாட்டியை பாடாப்படுத்துகிற நம்ம சாரதாவை பார்க்கணுமே, அதாவது இங்கிட்டு போனால் குத்தம் அங்கிட்டு வந்தால் குத்தோன்னு சும்மா வச்சு செய்கிறாங்க. பாட்டியை பார்க்குறப்பெல்லாம் திட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீ அக்கம் பக்கத்தில் என்னடி பேசுவாங்க, அக்கம் பக்கத்தில் என்னடி பேசுவாங்க, அக்கம் பக்கத்தில் 1000 பேசுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தானே, அதனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு பார்த்தா சாரதாமா போய் தூக்கு போட போயிடுச்சு. ஐயோ ரொம்ப